ப்ரைஸ் லாட். மறுபடியும் இந்த சாட்டர்டே மீட்டிங்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ போன வாரம் ஒரு காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வாரம் அதோட தொடர்ச்சியாக அதை பார்க்க போகிறோம். ஒரு இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மெசேஜை கேட்குறீங்க அப்படின்னா, போன வாரம் நம்பர் 22 பழைய மற்றும் புதிய வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் போட்டிருந்தேன். அது 2 Corinthians chapter 5 verse 17 17வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானா, புது சிஷ்டியாக மாறுகிறான், பழசெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதுசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த சத்தியத்தை நீங்கள் பார்க்கலாம், தயவுசெய்து போய் கேளுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அந்த சத்தியம்தான் நம்ம பிடிச்சாகணும். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் அந்த சத்தியத்தை நம்ம பிடிச்சாக வேண்டும். இன்றைக்கி தொடர்ந்து அதை தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீக்கே ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நம்ம ரோமர் 6 போய் அந்த சத்தியத்தை பார்க்கலாம், பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம அன்றைக்கி ரோமர் 6 திருப்பிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தடவை தமிழ் பைபிளில் திருப்புறேன். தமிழ் பைபிளில் திருப்பி வச்சுக்கலாம். இப்போது லாஸ்ட் வீக் நம்ம ஒரு படத்தை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம பர்த் பார்த்தோம், அதுலேருந்து அப்படியே நம்ம லைஃப் ஸ்பேன் பார்த்தோம், இங்கே டெத்துன்னு பார்த்தோம். இது பர்த்து, இது டெத் அப்படி பார்த்தோம் நம்ம இல்லைங்களா. இதுதான் நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படி பார்த்தோம். நம்மலாம் என்றைக்கு பிறந்தோன்னு தெரியும், என்றைக்கு மறிக்கிறோன்னு தெரியாது. அதனால் உலகமே இந்த மரணத்தை முன்னோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க. ஒரு நாளைக்கு நான் சாக போகிறேன், அதில் 40 வயசு ஆன உடனே சடனாக ஞானவதியெல்லாம் வருது. ஐயோ, எக்ஸசைஸ் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், அப்புறம் ஹார்ட் மானிட்டர் பண்ணணும், மாஸ்டர் செக்கப் பண்ணணும். எதுக்கு அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெத்தை கொஞ்சம் தள்ளி போட பார்க்குறோம். கொஞ்சம் தள்ளி போடலாம், டெத்தை தள்ளி போடலாம். நமக்கு தெரியாது என்றைக்கு சாக போகிறோம், அது ஒரு கேள்விக்குறி. நமக்கு உலகத்துக்கு எல்லோரும் கேள்விக்குறி, எப்போ வேணால் செத்துடலாம். அதனால் அதை தள்ளி போட பார்க்குறோம். 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு. பாருங்கள், மரணத்துக்கு யாருக்குமே ஆக்சுவலாக நான் சாகணுங்க அப்படின்னு சொல்லி யாருமே ரொம்ப விரும்புகிறது கிடையாது. அப்படியே விரும்புகிறவங்க கூட எப்படி விரும்புகிறாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு விரட்சி வந்துடும், எல்லாமே நமக்கு ஃபெயிலியர். அதனால தான் அவங்க சாவை ஒரு ஆப்ஷன் எடுக்கிறாங்களே தவிர, அதை ஒரு சாய்ஸாக எடுக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சுன்னு இருந்தாலும் நான் சாகுறேன் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்குறது, அது யாருமே ஆசைப்பட கிடையாது. நான் மருத்துவராக இருந்திருக்கப்போ நிறைய பேர் நான் ரிசசிட்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சிபிஆர்ன்றோம் இல்லையா, ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை நான் என்கவுண்டர் பண்ணும்போது, ஒரு 93 வயசு தாத்தா ஒருத்தர், ஒரு வெள்ளைக்கார தாத்தா. நான் இப்போ கன்சல்டன்ட் ஆஃப் இன்டென்சிவ் கேர், தீவிர சிகிச்சை பிரிவு கன்சல்டன்ட்னா, நான் அன்றைக்கி என் டியூட்டியில் இருக்கும்போது இந்த தீவிர சிகிச்சை கன்சல்டனாக இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெட்ஸ் எப்போவுமே ஷார்ட்டேஜ் இருக்கும். இன்டென்சிவ் கேர் பெட்ஸ் 15 பெட்டு 20 பெட்டு தான் இருக்கும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா 25 பெட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் கேட்டர் பண்ணும்போது ரொம்ப சிக்காக இருக்கிறவங்க தான் உள்ளே விடுவோம் இல்லைங்களா. பெட்டு எப்போவுமே டிமாண்டில் இருக்கும், சிக்காக இருக்கிற பேஷண்ட். அதனால் யாரை உள்ளே விடணும், யாரை உள்ளே விடக்கூடாதுன்றது ஒரு கேட் கீப்பர் மாதிரி இந்த கன்சல்டன்ட்ஸ் டெசிஷன் எடுக்கணும். அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் டெசிஷன் அது. ஸோ நம்ம யாரையோ ஒருத்தர், இல்லை நீ இப்போ எனக்கு இன்டென்சிவ் கேர் அனுமதி கொடுக்கல, அவர் பட்டுன்னு வார்டில் செத்துட்டாருன்னா அது பெரிய என்கொயரி ஆகிடும். நீ அவருக்கு விடல, எதனால் அப்படி ஜட்ஜ் பண்ண அப்படிலாம் சொல்லி என்கொயரி வரும், மார்பிலிட்டி ரிப்போர்ட்லாம் எழுதணும், மார்ட்டாலிட்டி ரிவ்யூஸ்லாம் போகணும், அதெல்லாம் பெரிய தலைவலி. அதனால் இதே இந்த கன்சல்டனாக இருக்கும்போது ஒரு பெரிய டென்ஷன். அது யாரை உள்ளே விடுறது, யாரை விடக்கூடாது. அப்போ வயசானவங்க சில வார்டில் எங்களுக்கு கால் வரும், வயசானவங்க கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்க வார்டில், அவங்களுக்கு இன்டென்சிவ் கேர் கொடுங்க அப்படின்னு. அப்படி பண்ணும்போது நாங்கள் போய் அசஸ் பண்ணி அந்த பேஷண்ட் இன்டென்சிவ் கேரில் உள்ளே விட்டால் அவர் இதோட பெனிஃபிட் ஆவாரா அப்படின்னு, அது பார்ட் ஆஃப் அவர் ஜாப். அப்போது நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும் நினைக்கிறேன். அப்போ வார்டிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. நான் போனேன், என்னோடய ரெஜிஸ்ட்ரார், என்னோடய ஜூனியர் டாக்டர் கூப்பிட்டு போனேன். 2 பேரும் அசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா என் கையை பிடிச்சி சொல்கிறாரு, அவர் சாக போகிறாரு ஆக்சுவலாக, அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ என் கையை பிடிச்சி சொல்கிறாரு, எப்படியாவது என்னை உயிரோடு வச்சுக்கோ, ப்ளீஸ் அலோவ் மீ டு லிவ்,
டு நாட் லெட் மீ டை, என்னை சாக விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னா, மரணம் வந்து யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. யாருக்குமே மரணன்றது யாருமே மரணத்தை தாவி ஓடுறது கிடையாது. எல்லாம் மரணத்தை எப்படியாவது தள்ளி வச்சுக்கணும்னு தான் பார்க்குறோம். ஏன்னா மனுஷன் வந்து மறிப்பதற்கு வந்து இப்போ படைக்கப்பட்டவன் கிடையாது. அதனால தான் நம்ம 40 வயசில் 50 வயசில் குட்டிக்காரன் அடிச்சு எப்படியாவது டெத்தை தள்ள பார்க்குறோம். எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சில பேர், பயங்கரமாக கார்டியோ எக்ஸசைஸ்ன்றாங்களே, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த மரணம் வந்துடும் சார், கிட்ட வந்துடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இன்னும் தள்ளி போடலாம், இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் தள்ளிடலாம் அப்படின்னு தான். பாருங்கள், இதுதான் வாழ்க்கை அப்படின்றோம். இந்த தான் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றோம். அப்போது ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன ஆகுதுன்றதை நான் லாஸ்ட் டைம், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானா அவன் புது சிருஷ்டி ஆகிறானா, அது என்ன அர்த்தம், அப்படி அது என்ன ப்ராக்டிக்கலாக, அதுக்கு என்ன அர்த்தம், பழசெல்லாம் போயிடுச்சு எல்லாமே புதுசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு சிலுவை, அதான் நான் லாஸ்ட் வீக் இந்த சிலுவை வந்து நம்ம வாழ்க்கையில் வருது பாருங்கள். ஏன் நீங்கள் கிறிஸ்டியன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அதனால் கிறிஸ்டியனா, அவரோட கூட நீங்கள் மறிக்கிறீங்க, அதான் அந்த சிலுவை. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ரெவலேஷன் தான் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுற ரெவலேஷன். இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே தான் நீங்கள் மறிக்கிறீங்க, இதுதான் நம்ம டெத். அவருடைய மரணம் என்னுடைய மரணமாய் மாறுகிறது. அவருடைய மரணம், ஹிஸ் டெத் பிகம்ஸ் மை டெத் ஆல்சோ. இங்கே அப்போ மை டெத்துன்னு போட்டுக்கிறேன், மை டெத். அப்போ பாருங்கள், இங்கே நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்படுறேன். இங்கே ஒரு மனுஷனை தொங்க விடுவோம், அவரோட கூட நீங்கள் மறிக்கிறீங்க. அந்த பாயிண்ட் தான் இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கலாம். ஏன்னா பவுலடியார் இதை தான் நமக்கு எழுதுகிறார், இதுதான் திருப்பி எழுதுகிறார். இன்றைக்கி கூட நான் கொலாசியன்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ அழகாக எழுதுகிறாரு. எவ்வளோ ஒரு அந்த சத்தியத்தை படிக்கும்போது, எவ்ரி டைம் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. ஏன்னா உலகமே மரணத்தை முன் வைத்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. தே ஹாவ் த டெத் இன் த ஃபோர் சைட். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் மரணம் வந்து ஹைண்ட் சைட். மரணம் என்னது, அவனுடைய பின்பார்வையில் இருக்குது. நல்லா கவனிங்க, இதுதான் நான் லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த மெசேஜை போய் தயவுசெய்து பாருங்கள். ஐ ஆம் crucified with Christ, நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலேஷியன்ஸ் 2:20, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த சத்தியத்தை நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரூத்தை நம்ம பார்க்கல அப்படின்னா நம்ம உலகத்தார் மாதிரியே டெத்தை நோக்கி வாழ்ந்துட்டுருப்போம். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டெத்து உங்களுக்கு வந்து பின்னால் போயிடும். அப்போ இந்த டெத்துன்ற கான்செப்டே ஒரு கிறிஸ்டியனுக்கு கிடையாது. நான் இன்றைக்கி அதை குறித்து தான் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணுன்னு நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹீப்ரூஸில் நான் அதை பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும். அதுக்கு முன்னால் ஹீப்ரூஸ் பார்க்கும்போது ரோமர் 6 பாருங்கள், பவுலடியார் சில காரியத்தை சொல்கிறாரு. இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, அது பாருங்கள், இந்த டெத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிறிஸ்டியானிட்டியை மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த டெத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த கிறிஸ்டியானிட்டியை மிஸ் பண்ணிவிடுவோம். சரி, இன்னொரு பாருங்கள், அதனால் எப்போவுமே இல்லை, ஆக்சுவலாக இந்த கமாண்டை வந்து இயேசு நமக்கு கொடுத்துட்டு போகிறார். இயேசு நமக்கு இந்த கமாண்டாக கொடுத்துட்டு போகிறாரு. எங்கே பிரதர் போட்டிருக்குன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது ரொம்ப பயங்கரமான சத்தியம். அது 1 கொரிந்தியர். இப்போங்க நான் இப்போ சொல்கிறேன், இந்த 2-3 வசனம் இன்றைக்கி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் இப்போ லாஸ்ட் வீக் சொன்னதே தான். லாஸ்ட் வீக் சில வசனங்கள் சொன்னேன், அதை நீங்கள் தியானம் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி வசனங்களை வந்து நீங்கள் தியானம் பண்ணணும், அதில் யோசிக்கணும், அதில் உங்களை பார்க்கணும். இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிஜமாக இருந்ததுன்னா, என்னுடைய லைஃப்பில் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை ப்ரிவியூ பண்ணணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும், அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அந்த கம்யூனியன், ராபோஜனை பற்றி பவுலடியார்னு வந்து சபைக்கு வந்து ஒரு வெளிப்பாடு எழுதுகிறாரு. அப்போ எழுதும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 23வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றார். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அவர் அதை ஆரம்பிக்கும்போது that which I received from the Lord, கடவுள் இயேசு விட்டுருந்து நான் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார். நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டு.
இந்த ராப்போஜனையை பற்றி பல பேர் பல விளக்கங்கள் இருக்குது, பல நல்ல விளக்கங்கள் இருக்குது, பல செய்திகள் இருக்குது, எல்லாமே ஒண்டர்ஃபுல், நல்லது தான், அதெல்லாம் நல்லது தான், அப்படி இருக்கட்டும். ஆனால் பவுலடியார் பாருங்கள், சபையில் வந்து ராப்போஜனை வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் ராப்போஜனையை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் எழுதுகிறாரு. அது ஏன் பண்ணணும், எப்படி எதுக்கு பண்ணணும், அது சரியாக பண்ணலாம், என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர நம்ம அது அகெயின் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அவருடைய மரணம் இருக்குல்ல, அவருடைய மரணம் என்னுடைய மரணம், அது இதான் நீங்கள் அது அது இந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவருடைய மரணம் என்னுடைய மரணம். மை டெத் இஸ் இன் ஹிஸ் டெத். என்னுடைய மரணம் அவருடைய மரணம், அவருடைய மரணம். இந்த கான்செப்டை நீங்கள் உங்களுடைய மைண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்கள் ஹார்ட்டில் நிஜமாக மாற்றலைன்னா பைபிள் இஸ் அ மிஸ்டிக்கல் புக்கு. பைபிள் வந்து ஒரு மாயாஜால புக்கு மாதிரி ஆகிடும். எங்கே போகிறேன்னே தெரியாது. பைபிளில் மோசையை பற்றி பேசுவோம், ஆபிரகாமை பற்றி, எங்கெங்கேயோ போய் கடைசியில் ஒரே கன்ஃபியூஷன். ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னால் நீங்கள் ஐ ஆம், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அல்ல கிறிஸ்து. அந்த வசனம் நீங்கள் திருப்பி படிங்க, கலாத்தியர் 2:20 அவரோட கூட நான் நிறைய போட்டேன். ஐ ஆம் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். இனிமேல் வாழ்வது நான் அல்ல. அந்த நான்றது அங்கே போயிடுச்சு. இதான் லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் அந்த போன நம்பர் 22 பகுதி 22 போய் கேளுங்க. நான் அல்ல, அந்த ஐ ஆம் எப்படி சாகுது, அந்த பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னு என்ன, அதெல்லாம் லாஸ்ட் வீக் நான் ரொம்ப டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த டெத்தை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து பிரதர் ஆண்ட்ரூ சொன்னாருங்க, நல்லா இருந்துச்சு இந்த பாயிண்ட்டு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு நம்ம போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிவிடுவோம், திருப்பி மறந்துடுவோம். இந்த பாயிண்ட் எப்போவுமே நம்மளுடைய ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு கவனிங்களேன், அதை தான் பவுல் எழுதுறாரு. இயேசு எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு ராபோஜன். அப்போ அங்கே பாருங்கள் 26வது வசனம் பாருங்கள். 26 பாருங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். வாவ் வாவ், நல்லா கவனிங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் அதாவது 11th சாப்டரில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்துலேருந்து அந்த ராபோஜனை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த ராத்திரி அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு என்னுடைய உங்களுக்காக பாடி தட் இஸ் broken ஃபார் யூ, உங்களுக்காக உடைக்கப்பட்ட உடம்பு சரீரம், அப்புறம் ரத்தத்தை அதெல்லாம் சொல்லுவார். இயேசு சொன்னதையே திருப்பி சொல்லுவார், பவுல் சொல்லுவார். அன்றைக்கி லூக்கில் சொல்லுவார், லூக்கில் மார்க்கில் மாத்யூலாம் வருது. அங்கே ராபோஜன் அன்னைக்கு அந்த லாஸ்ட் பாஸ் ஓவர் க்ரூசிஃபிக்ஷனால் இயேசு சொன்னதை பவுல் இங்கே ரிப்பீட் பண்ணிவிட்டு 26வது வசனம் சொல்லுவார். இந்த 26வது வசனம் தான் க்ரக்ஸு. இந்த 26வது வசனத்தை நம்ம புரியலைன்னா அதுக்கு மேலே சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்போம். அதான் நடந்துக்குது. நம்ம இந்த ராபோஜன் அன்னைக்கு இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஐயோ நீ எடுத்தனா அடி போட்டு தள்ளுவார் கடவுள், உனக்குள்ளே பாவம் இருந்துச்சுன்னா, இந்த கான்செப்டெல்லாம் ஏங்க இந்த பயமுறுத்தல். ராபோஜனை வந்து பயமுறுத்தல், நகை போட்டு எடுக்கக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம் எடுக்கக்கூடாது, இந்த வாரம் பாவம் பண்ணி எடுக்கக்கூடாது, அது பயங்கரமானது, உன்னை அடிச்சிடுவார் ஆண்டவர், அப்படிலாம் பயமுறுத்துறாங்க. ஏன்னா அந்த 26வது வசனத்தை நம்ம புரிஞ்சிக்கலன்னா 27லேருந்து பால் என்ன சொல்கிறான்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த 26 தான் க்ரக்ஸுங்க. 26 தான் ஏன் எடுக்கணுன்றதை ஆண்டவர் சொன்னதாக சொல்கிறார் இவர். அவர் சொல்கிறார் பாருங்கள், 26 திருப்பி படிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், அப்போது கர்த்தர் வருமளவும் ஃப்யூச்சரில் நடக்க போகுது. இயேசு வரப்போகிறார் ஒரு நாளைக்கு. அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போது கொஸ்டின் ஒன்று எழும்புது பாருங்க, யாருக்குங்க அவருடைய மரணத்தை நான் தெரிவிக்கணும்? அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் இந்த பாடி எடுத்து சாப்பிட்றீங்க, அந்த ப்ரெட்டை சாப்பிட்றீங்க, ரத்தத்தை குடிக்கிறீங்க, ப்ரெட்டை சாப்பிட்றீங்க, ரத்தத்தை குடிக்கிறீங்க. இது எப்போல்லாம் ஆஸ் மச் ஆஸ் யூ, அது ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, இதை பண்ணும்போதெல்லாம், இந்த சபை கூடி வந்து இதை பண்ணும்போதெல்லாம், இது வந்து சபை கூடி வந்து மட்டும் இல்லை, தனியாக கூட நம்ம பண்ணலாம். இதோட ஆழன அர்த்தம் புரிஞ்சுட்டா நம்ம தனியாக கூட பண்ணலாம். இது பண்ணும்போதெல்லாம் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். யூ ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத் அன்டில் ஹி கம்ஸ்.
அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அப்போ கொஸ்டின் என்னென்னா, யாருக்கு சார் நான் தெரிவிக்கிறேன்? நான் தனியாக பெட்ரூமில் நானையும் மனைவி எடுக்கிறோம், இல்லை நானையும் ஃபேமிலி எடுக்கிறோம், இல்லை நான் தனியாக எடுக்கிறேன், நான் கொஞ்சம் ப்ரெட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கிறேன், சாப்பிட்றேன், குடிக்கிறேன், நான் யாருக்கு தெரிவிக்கிறேன்? அப்போது ஒரு 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 இது ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின். அது யாருக்கு தெரிவிக்கிறேன்னா உங்களுக்கே தெரிவித்துக் கொள்கிறீர்கள். இந்த பாயிண்ட் தான் பாருங்கள். அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அப்போ அவருடைய மரணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். என்னங்க மரணத்தை ஏங்க தெரிவிக்கணும்? நான் ரிசரக்ஷன் பவரில் வாழணுங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையில் நான் டெய்லி வாழணுங்க, கரெக்டு. அப்போ ஏங்க மரணத்தை பற்றி நான் பேசணும்? மரணத்தை பற்றி பேசணும். இதே பாயிண்ட் பாருங்கள், லூக் 14 போங்களேன். லூக் 14 இங்கே பாருங்களேன். அது எப்படின்னா, லூக் 14 27வது வசனம் டிசைபிள்ஷிப்பை பற்றி பேசும்போது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் தாய் தகப்பன் சகோதரர் பிள்ளைகள் எல்லாத்தையும் வெறுத்து தன்னுடைய ஜீவனையும் வெறுத்து 26வது வசனம் லூக் 14 லூக் 14 verse 26 இப்படி வெறுக்காதவன், வெறுத்து என் பின்னால் வராதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 27 சொல்கிறாரு, அண்ட் ஹூவர் டஸ் நாட் பேர் இஸ் கிராஸ், அவனுடைய ஹூவர் யாரெனிலும் தன்னுடைய சிலுவையை சுமக்காவிட்டால், இன்னொரு இடத்துல மார்க்கில் எங்கே வரும், டெய்லின்னு வரும், அன்லெஸ் யூ டேக் அப் இஸ் கிராஸ் டெய்லி, தினந்தோறும் சிலுவையை நான் சுமந்து, அப்படின்னா சிலுவையை நான் சுமந்துன்னு என்ன அர்த்தம்? இதான். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்கள், 1 Corinthians chapter 11 என்ன சொல்கிறார் பவுல், இதை இனி எப்போல்லாம் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம ப்ரொக்ளைம் பண்ணுறோம், அவருடைய தெரிவிக்கிறோம், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இப்போ மரணத்தை தெரிவிக்கிறோம்னா என்ன? அதான் இப்போ கொஸ்டின். மரணத்தை தெரிவிக்கிறதுனா என்ன? அதுதான் இந்த கொஸ்டின் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். எவ்ரி டைம் வி ஆன்சர் திஸ் கொஸ்டின் வி ஹாவ் டு. இதை இந்த கொஸ்டினை நீங்கள் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, செக்கப் பண்ணுறீங்க, டாக்டர் இப்படின்றாரு அப்படின்றாரு, இல்லை பேங்க்கு போகிறீங்க, பேங்க்கில் எப்படி பிரச்சனை, லைஃப் சேலஞ்சஸ் வருது இல்லைங்களா? எவ்ரி டைம் இதை நீங்கள் தெரிவிக்கும் போது விடுதலை வரும். அதுதான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படின்னா ரோமர் 6 போயிடலாம். ரோமர் 6 பவுல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் விடுதலை கிடையாது. நம்ம அடிமைகளாக இருப்போம், பாவத்துக்கு அடிமைகளாக இருப்போம், சாபங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். இந்த ஜென்ம சாபங்கள்ன்றாங்களே, ஜெனரேஷனல் கேர்ஸ்ன்றாங்க பாருங்கள், அது பெரிய டாபிக். அது ரொம்ப பெண்டகாஸ்டல் பீப்புளுக்கு ரொம்ப இது யார் பாவம், அது யார் பாவத்தினால இவனுக்கு ஜென்ம சாபம் அப்படிலாம் இருக்கு பாருங்கள். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இப்போ சபை இருக்குது. என்னென்னா இந்த சத்தியத்தை அறியலை. இந்த சத்தியத்தை அறியாதனால என்னென்னவோ பேசிகிட்ருக்குறோம். நேற்று கூட ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். அவர் நல்ல ஒரு ப்ரீச்சர் தான், ஆனால் அவர் ஒரு ஜென்ம சாபத்தை பற்றி பேசுகிறாரு. அது எப்படி மேற்கொள்ளணும்னு பேசுகிறாரு. அதுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து பேசுகிறார். அதாவது 10 தலைமுறைக்கு பிளட் லைனில் சாபம் வரும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பாவம் பண்ணால் அது அதை எப்படி மேற்கொள்ளணும் ஜெபத்தில். அப்போ நான் யோசித்தேன், அடட சிலுவையை மிஸ் பண்ணிட்டீங்களே சார். சிலுவையில் உங்களுடைய மரணத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஓடும். ஜென்ம சாபம் இருக்குது, எங்கள் தாத்தா பண்ண பாவம், எங்கள் பாட்டி பண்ண பாவம், யாருடைய பாவமோ தெரியல, என்ன எங்கள் அப்பா பண்ண பாவம், எங்கள் அப்பா கொலைகாரன். ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ஒரு பேட் ஹிஸ்ட்ரி இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியில், எங்கள் அப்பா குடிகாரனாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஐயோ அவருடைய பாவத்தினால தான் நான் இப்படி, இந்த தாட்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் பிசாசு கொண்டு வர பொய்யான சத்தியம். இந்த தாட்ஸ் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னா, உங்களுடைய மரணத்தை அவருடைய மரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதோட நீங்கள் எண்டு. அதான் உங்களுடைய முடிவு, அதான் உங்களுடைய எண்டு. எப்போ இன்றைக்கி பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான், அந்த டேல தான் அந்த சிலுவை உங்களுக்கு நிஜமாகுது. புரியுதுங்களா? அதுதான் எனக்கு நான் பானகேனாக இருந்தால் கூட, நான் 17 வயசில் நான் மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால் கூட 22 வருஷம் கழிச்சு தான் இதை நான் பார்த்தேன். அப்போ தான் அன்னையிலேருந்து எனக்கு கிராஸ் ரியல் ஆகுது. புரியுதுங்களா? என்னுடைய மரணம் எனக்கு ரியல் ஆகுது. என்னுடைய மரணத்தை நான் ப்ரொக்ளைம் பண்ணாமல், என்னுடைய மரணத்தை நான் பார்க்காம, நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையின் வாழ்க்கையை நான் என்ட்ராக முடியாது. தேவ ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராக முடியாது. நான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராகணும்னா இன்னொரு ராஜ்யத்துக்கு நான் மரித்தவனாக இருக்கணும் இல்லைங்களா?
இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு நான் மாற்றிட்டார் ஆண்டவர். ஆனால் என்றைக்கு நான் இருளின் ராஜ்யம் முடியுதோ, என் ஹார்ட்டில் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் நான் ஒளியின் ராஜ்யத்துக்கு என் டோர் திறக்குது. 2 ராஜ்யத்திலையும் என்னால் பிரவேசிக்க முடியாது. நம்ம எல்லோரும் 2 ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ட்ராக பார்க்குறோம். இந்த ராஜ்யம் இருளில் இருந்துக்கிட்டு வசனங்களை எடுத்து கோட் பண்ண பார்க்குறோம். இது மென்டலாக பண்ணுற ட்ராமா. இதில் நமக்கு விடுதலை கிடையாது. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 6வது அதிகாரத்தில் போகிறாரு. இப்போ 6வது அதிகாரம் முதலாவது வசனம் வந்து எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு 5 அதிகாரத்தில் வந்து கிருபையை பற்றி பேசுகிறாரு. கிருபை நிமித்தம் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள். எப்படி ஆபிரகாம் கிருபையினால் விசுவாசத்தினால் நீதிமாக்கப்பட்டான், அதே போல் நீங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறீங்க. கிருபையினால் நீங்கள் நீதிமாக்கப்பட்டீங்க. ஃபெய்த் தி கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், ஏன்னா விசுவாசத்தின் கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் ரோமர் 5 பேசுனதுனால ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் பாவம் பண்ணலாமா இனிமேல்? எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது, கிறிஸ்துவ நிமித்தம் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நான் போய் ஜாலியாக பாவம் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் காஸ்பெலை நம்ம கரெக்டாக சொன்னோம்னா அந்த கேள்வி நமக்கு எழும்பணும். ஏன்னா அந்த தாட் உங்களுக்கு வரணும், நேச்சுரலாக வரணும். அப்போ எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நான் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, பாஸ்ட் சின்ஸு, பழைய பாவங்கள், இன்றைய பாவங்கள், ஃப்யூச்சர் சின்ஸ் எல்லாமே மன்னிக்கப்பட்டதுன்னா, அப்போ நான் போய் இன்றைக்கி இப்போ விவசாயம் பண்ணலாமா, வேசித்தனம் பண்ணலாமா, பண்ணால் எல்லாமே மன்னிக்கப்பட்டாச்சே, பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் வருது பாருங்கள். அதை அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த அட்ரஸ் பண்ணும்போது இந்த சிலுவையை பற்றி பேசுகிறாரு. அதான் இந்த சிலுவையை மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு, என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருங்க, ஃப்யூச்சர் சின்ஸ் கூட மன்னிச்சிட்டாருங்க, நான் இப்போ பாவத்தில் பண்ணால் கூட எத்தனையும் மன்னிச்சிட்டாரு. நிறைய பேர் அப்படி வாழ்கிறாங்க, நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கிறாங்க. இங்கே அதை அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கள். ஆகையால் 6வது அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்லலாமோ? கூடாதே. இப்போ அவரே ஒரு ரிட்டாரிக் கொஸ்டின் எழுப்புறாரு. அவரே ஆன்சர் பண்ணிக்கிறாரு. கிருபை தான் பெருகிடுச்சேப்பா, வேர் சின் அபவுண்ட்ஸ், பாவம் பெருகிற போது கிருபை பெருகுதுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? வேர் சின் அபவுண்ட்ஸ் கிரேஸ் அபவுண்ட்ஸ்ன்றாரு. அந்த 5வது அதிகாரம் கடைசியில் அப்படி தான் முடியுது. எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை. அப்போ பாவம் பெருகிச்சுன்னா கிருபை பெருகிறதுனால அப்போ நான் பாவத்தில் வாழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. எழுப்பிட்டு கூடாதே அப்படின்னு அவரே ஆன்சர் பண்ணுறாரு. ஏன் கூடாது சார், ஏன் கூடாது? அங்கே அதை தான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? அதான் இப்போ கொஸ்டின். பாவத்துக்கு மரித்த நாம், இப்போது டெட் பாடிஸ் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாராவது மரித்திருப்பாங்க, தாத்தா பாட்டிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் நிறைய டெட் பாடிஸ் பார்த்துருக்கேன். ஏன் டாக்டர் இருந்ததுனால நிறைய டெட் பாடிஸ் பார்த்துருக்கேன். டெட் பாடிகிட்ட போய் என்ன பேசினாலும் ரெஸ்பான்ஸ் வராது இல்லைங்களா? அதான் டெத் ஆகிடுச்சின்னு அர்த்தம். டெட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். எதை பேசினாலும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடையாளம் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறது தான் அது உண்மை. இவர் வந்து இந்த நாட்டுக்கு பிரதமருங்க அப்படின்னு சொன்னால் தான், ஓ அப்படியா, அடுத்தவன் என்ன சொல்கிறேன்னா அது அந்த டெட் பாடிக்கு அடையாளம். அது டெட் பாடிக்கு ஒன்றுமே தெரியாது. மறித்துட்டிங்கன்னா இது வந்து பாவம் பண்ணுதுங்க, டெட் பாடி பாவம் பண்ணுமா சார்? டெட்டு சார், ஒரு பாவத்துக்கு டெட்டுனா எல்லாத்துக்கும் டெட்டு, லைஃபுக்கும் டெட்டு, ஹாப்பினஸ்க்கும் டெட்டு, சேட்னஸுக்கும், மகிழ்ச்சிக்கும் செத்துட்டாரு, துன்பத்துக்கும் செத்துட்டாரு, வலிக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டார். இப்போ என்ன சொல்ல வரேன்றது அடுத்த வசனத்தில் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லோரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களான்னு இன்னொரு கொஸ்டின் எழுப்புறாரு. நல்லா கவனிங்க. நீங்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா சார்? எடுத்தங்க. அப்போது என்ன ஆச்சு ஞானஸ்நானத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மூழ்கப்பட்டீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொண்டேன் சார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்டியனாக மாறிட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருக்குள் இந்த பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லோரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி விட்டுறார். டோன்ட் யூ நோ, ஆங்கிலத்தில் டோன்ட் யூ நோ தட் யூ ஆர் இம்மர்ஸ்ட் இன்டு ஹிஸ் டெத் என்ற ஒரு கேள்வி எழும்புது. அதான் இதுதான் சிலுவை. அதுதான் நான் இந்த பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, என் வாழ்க்கையில் பாவம் என் வாழ்க்கையில் தலைவிரிச்சு ஆடும்.
எனக்கும் பாவத்துக்கும் சண்டை, எனக்கும் நோய்களுக்கும் சண்டை, எனக்கும் நல்லா கவனிங்க. திருப்பி போன வாரம் போனதுக்கே திருப்பி போகிறேன். இந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள். சரி, இதை எப்படி மூவ் பண்ணுவோம்? ஹிஸ் டெத் மை டெத், அது ரெண்டும் ஆக்கிடுவோம். இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதுதான் பழைய வாழ்க்கை. ஆதாமுக்குள்ளேருந்து நம்ம பெற்ற ஆதாமுடைய வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை தான் சிலுவையில் முடியுது. அதான் கடைசி ஆதாம்ன்ற பேர் அவருக்கு பவுல் கொடுக்குறாரு 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்தில். கடைசி ஆதாம் தெரியுதுங்களா நான் எழுதுனது இது? ஓகே. அப்போ இந்த ஆதாமுடைய சாபம் இருக்கு பாருங்க, கர்சஸ், ஜென்ம சாபங்கள், அப்புறம் என்னது பாவங்கள், சின்ஸு, அப்புறம் உங்களை குறித்து நீ யோசிக்கிறீங்களே, நான் இதுங்க, நான் அதுங்க, நான் வந்து எனக்கு ஹோமோசெக்ஷுவல் அடிக்ஷன் இருக்குதுங்க, எனக்கு ஹெட்ரோசெக்ஷுவல் அடிக்ஷனுங்க. அதான் சொல்கிறாரு, அப்பா நீ அவருடைய மரணத்துக்குள்ளே நீ மூழ்கப்பட்ட, அவருடைய மரணம் உன்னுடைய மரணமாக மாறிச்சின்றது நீ பார்க்கலையான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயோ 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 ஐயோ, நான் இன்னும் பார்க்கல சார், நான் பார்க்காதனால தாங்க நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். அதான் அந்த போன வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? எப்போ சார் நான் பாவத்துக்கு மரித்தேன்? அவர் மரித்தாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் மரித்தாருங்க. அந்த சத்தியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடையாது. அவர் மரிக்கும்போது நானும் மரிக்கப்பட்டு, என்னுடைய அடையாளம் மரிக்கப்பட்டது. அவர் அன்றி நான் என்ன, அது போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஆம் குரூசிஃபைன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய அடையாளம் அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு இனிமேல் அடையாளமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நான் இப்போது அவர் செத்தப்போ நானும் செத்துட்டேன்னா இப்போ நான் யார் சார்? அதான் அப்போ அடுத்த கொஸ்டின் நமக்கு அதான் நேச்சுரலாக வரணும். அடுத்த கொஸ்டின் என்ன வரணும்? சார் நான் செத்துட்டேன்னா அவரும் செத்துட்டாரு, அவர் செத்துட்டாரு, நான் செத்துட்டேன் அவருக்குள்ள. இப்போது ஒரு கேள்வி பாருங்கள், இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்போம். இந்த ஒரு அனாலஜி, ஒரு திங்க் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கலாமே, உங்கள் உற்றாரோ உறவினாரோ செத்துட்டார். ஒருத்தர், ஒரு யங் மேன் செத்துட்டார். ஒரு யங் விமனை ஏதாவது நீங்கள் கற்பனை வச்சு பண்ணிக்கோங்க, செத்துட்டாங்க. அவர் போய் தட்டி எழுப்புறீங்க, தம்பி உங்கள் பேர் என்ன, சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? ஒன்றும் ஆன்சரே கிடையாது, ஒரு ஆன்சரும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க டெட் பாடிட்டு போய், எப்பா உன் ஊர் என்ன, நீ எங்கேருந்து வந்த? ஒன்றுமே ஆன்சர் கிடையாது. அப்போது பக்கத்தில் இருக்க சொன்னால் அவர் செத்துட்டார்ப்பா. செத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே இருந்த ஜீவன் போயிடுச்சு. இப்போ வெறும் பாடி தான் இருக்குது, ஷெல்லு தான் இருக்குது, ஜீவன் போயிடுச்சு. அவர் யாருன்ற நினைவு எல்லாம் போயிடுச்சு சார், அவர் விட்டு எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் யாருன்னே தெரியாது. அப்படியே நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு உயிரோடு எழும்புறார். ஷாக் ஆகிடுறீங்க. என்ன உயிரோட வந்துட்டார்? உயிரோட வந்தப்போ சொல்கிறாரு, உயிரோட சொன்னார், அவர் பேர் கேட்டால் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறார், அவர் ஊர் கேட்டால் வேறு ஏதோ ஒரு ஊர் சொல்கிறார். அப்போ தெரிஞ்சவங்க சொன்னப்பா நீ தான்ப்பா இங்கேருந்து வந்த. இல்லை சார், அவர் சொல்கிறார், நீ யார்ப்பான்னு கேட்டால் நீ தான்ப்பா, நீ நாகர்கோவிலில் தான்ப்பா பிறந்த. அவர் சொல்கிறார், நான் வானத்தில் பிறந்தேன் அப்படின்றார். அப்புறம் என்னப்பா இந்த ஆளுக்கு மண்டை கோளாறு ஆயிடுச்சா? செத்ததுக்கப்புறம் ஏதோ மண்டையில் ஏதோ கோளாறு ஆயிடுச்சா? அவர் சொல்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது, அவர் மாதிரி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அவருக்குள்ளே அவர் இல்லை, வேற ஒருத்தர் வாழ்ந்துனுக்குதான்னு அர்த்தம். கரெக்டு தானே? இப்போ நான் சொல்ல, அவருடைய உயிர் போயிட்டு இன்னொருத்தருடைய உயிர் கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த இன்னொருத்தருடைய உயிர் தான் இப்போ அவருக்கு அந்த இன்னொருத்தருடைய உயிரில் வர அடையாளம் தான் அவருடைய அடையாளமாக பேசுகிறாரு. ஆனால் ஷெல்லு அதே தான். நல்லா இது யோசிச்சு பாருங்கள், இது உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதுதான் சிறுவையில் நமக்கு நடந்தது. இப்போ அதான் பவுல் சொல்கிறார், அப்பா நீ பாவன்ற கான்செப்டே அங்கே செத்துருச்சுப்பா. நீ உன் சிலுவையில் நீ உன் மரணத்தை பார்க்கலனா நீ என்ன நினச்சிட்டு இருப்ப மைண்டில்? உன் மைண்ட் என்ன நினைக்கும்? நான் இன்னும் நாகர்கோவிலில் பிறந்தவன், அங்கே பிறந்தவன், இங்கே இப்படி யோசிக்கும். அப்போ நீ மைண்ட்லேருந்து வாழ்வ. அப்போ பாவத்துக்கு நீ பலன் கொடுப்ப. யூ ஸ்ட்ரென்தன் த சின். மைண்டு வாழ்க்கை தான் பாவத்தின் வாழ்க்கை. அதுதான் இங்கே சிலுவையில் சாகுது. அப்போது நான் யாருங்க அப்படின்னா, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிறாரு. The life that I now live, இப்போ வாழ்கிற வாழ்க்கை அவருடைய விசுவாசத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்றாரு. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்றாரு. அப்போது என்னை குறித்து நான் அறிய வேண்டும் என்றால்
நான் என்னுடைய பாஸ்டோடைய மைண்டில் இருக்கிற மெமரியில் போய் கேட்க முடியாது. நான் அறிய வேண்டும் என்றால் நான் வேதத்துக்குள்ளாக போகணும். அவர் யாருங்க? அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை என்னை ஜென்மித்தது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அழிவில்லாத வித்தான கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஜென்மிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 அப்படியே படிச்சிங்கன்னா அதில் வரும். அழிகிற வார்த்தைகளால் அல்ல, அழிவில்லாத வார்த்தைகளால் நீங்கள் ஜென்மிக்கப்பட்டீர்கள் அப்படிலாம் வருது. அதையும் பார்ப்போம். நீங்கள் டைம் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், அப்போ கேட்குறாரு பவுல் ஒரு ரெட்டாரிக் கொஸ்டின் எழுப்புறாரு. இது இன்றைக்கி இதை முடிக்க முடியலாம், அடுத்த வாரம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். என் வாழ்க்கையில் பாவத்துக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் இன்னும் பழசு அலைவாக இருக்கும். இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பிக்க முடியாது. இந்த புதிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து அதான் இங்கே சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓ ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வார்த்தை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? அவரோடே கூட நீங்கள் மரணத்தில் மூழ்கப்பட்டீங்க, இப்போ அவருடைய அடக்கத்தை பற்றி பேசுகிறாரு. எதுக்குனால அவருடைய உயிர்த்தல் எப்படி பிதா கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி அந்த ஜீவனுடைய வாழ்க்கையை இப்போது அந்த ஜீவனில் நீங்கள் வாழும்படிக்கு அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோட கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன்னு நம்ம விசுவாசிக்கும் போது தான் என்னோடய அடையாளம் ஸ்க்ரீச்சிங் ஹார்ட்டுக்கு வருது. அப்போ தான் உலகத்தார் என் கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது எல்லாம் எங்கே முடிஞ்சு? சிலுவையில் முடிஞ்சிருது. என்னோடய அடையாளம் இனிமேல் நான் கண்ணில் பார்த்து வாழ முடியாது, என் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பார்த்து வாழ முடியாது. அப்போ நான் யார் சார்? நான் யாருங்கன்றது யாரை கேட்கணும்? இயேசுவை கேட்கணும், பிதாவை கேட்க வேண்டும். அவர் நமக்கு இருதயத்தில் வெளிப்படுத்துவார். நான் யார் என்றது அடையாளத்தை நான் இப்போ போய் என் ஹிஸ்ட்ரியில் கேட்க முடியாது, எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்க முடியாது. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஜெனரேஷனல் கேர்ஸ்ன்றோம் பாருங்க, பூர்வீக சாபங்க. அந்த சாபம் எல்லாமே சிலுவையில் முடிஞ்சிடுச்சுங்க. நீங்கள் சிலுவையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதான் அந்த 1 கொரிந்தியர் 11 படிச்சு பாருங்க. எப்போல்லாம் நீங்கள் அந்த பானம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னு போட்டிருக்கு. யூ ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவருடைய மரணத்தை நான் ப்ரொக்ளைம் பண்ணுறேன்னா என்னுடைய மரணம் அவருடைய மரணத்துக்குள்ளே இருக்குது. அதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் படித்தோம். அவருடைய மரணத்துக்குள் நான் மூழ்கப்பட்டேன்னா அவருடைய அடக்கம் பண்ணும்போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். எதுக்கு சார்? ஸோ தட் நம்ம ஹெவனுக்கு போகிறதுக்கா? அதுக்கு ஆன்சர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த ஜீவனில் நான் வாழும்படிக்கு இது நடந்துச்சு. அப்போ அந்த ஜீவனில் நான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய மரணத்தை நான் எனக்கு அறிவிக்க வேண்டும். அதாங்க கம்யூனியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லும் போதே எனக்கு ஹார்ட் பீட்டு அப்படியே ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இதுதாங்க சத்தியம். இந்த சத்தியத்தை என்னுடைய மரணத்தை நான் பார்க்கணுங்க, அவர் மரணத்துக்குள். அப்போ என் மரணம் என் பின்னாயிடுச்சு, சிலுவை என் பின்னாயிடுச்சு, ஜீவன் என் முன்னே ஆயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, ஜீவன் என் முன்னேங்க. லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எவ்ரிடே ஐ எம் வேக்கிங் அப் டு லைஃப். இந்த பாயிண்ட் அழிஞ்சு போயிடுதுங்க கிறிஸ்தவனுக்கு. டெத்துன்ற பாயிண்ட்டே கிறிஸ்டினுக்கு கிடையாதுங்க. இந்த டெத்துன்ற பாயிண்ட்டை எதிர்த்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இப்போது டெஸ்டினி. டெத்துன்ற பாயிண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை டெஸ்டினி. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் தான். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், இந்த பாயிண்ட்டை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்தா அவரோட எஃபெக்ட் நல்லா இருக்குமான்னு தோணுது எனக்கு. ரொம்ப சிம்பிளான, நீங்கள் போய் இதை தயவுசெய்து இதை போய் நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை விட்டு நவராதீங்க. எத்தனை 6 மாதம் ஆனாலும் இந்த பாயிண்ட்டில் 6 மாதம் நான் உட்காந்தாங்க. 6 மாதம் சிலுவையை கட்டி பிடிச்சி அழுது, ஆண்டவரே என்னுடைய மரணம் எனக்கு
நிஜமாக ஆகணும் ஆண்டவரே. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசு எப்படி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் செய்தார்கள் பாருங்கள். இங்கே தாங்க எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டே இங்கே ஸ்க்ரீச்சிங் ஹார்ட்டுக்கு வந்துடுதுங்க. இங்கே எப்படி வாழ்கிறாங்க ஜனங்க சொல்லுங்கள், ஜனங்க எப்படி வாழ்கிறாங்க? இன்னொரு பெரிய வீடு வேணும், அதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. எங்கள் அடையாளமே அவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய கார் வச்சுருந்தா தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்டியன்ஸ் எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? இன்னும் பெரிய கார் வச்சுருந்தா கடவுளுக்கு இன்னும் பெரிய மகிமை, அப்படி யோசிக்கிறாங்க. மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங். அதுதான் யோவான் எழுதுறாரு, த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், த ப்ரைட் ஆஃப் லைஃப், த லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், இதெல்லாம் பிதாவிட்டுன்னு வரல. நல்லா அப்போது கார் வச்சுக்கூடாதா, வீடு வச்சுக்கூடாதா? ஐயா அதெல்லாம் நம்ம அடையாளம் கிடையாதுங்க, அதெல்லாம் நமக்கு பொருளே கிடையாது, அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும், அதெல்லாம் கூட வந்துனே இருக்கும். உங்களுக்கு என்ன கார் வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கொடுத்துருவார். அவ்வளோதான். அதுக்காக நான் போய் பிரகாசிக்கணும், அதுக்காக நான் அப்போ என் வாழ்க்கையில் டெஸ்டினியை மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் டெஸ்டினியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன் மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, இன்னொன்று நீங்கள் டெஸ்டினி யோசிங்கன்னா எப்படி யோசிப்பாங்க? 2 நாளைக்கு யோசிப்பாங்க, முடிஞ்சிடும். 3ஆவது நாள் கதை க்ளோஸ் ஆகிடும். ஏன் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக நம்ம மைண்ட்லேருந்து வாழ முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நம்ம மைண்டே ஸ்க்ரீச்சிங் ஹார்ட்டுக்கு வந்துடுது சிலுவையில். அப்போது சிலுவையில் நான் என் மரணத்தை நான் பார்க்கவில்லை என்றால் நான் என்ன நினச்சிப்பேன்? நான் இன்னும் ஜீவிக்கிறேன்னு நினச்சிப்பேன். நான் இன்னும் ஜீவிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தா ஒரு நாள் நான் சாக போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ மரணம் என் முன்னே, மரணம் என் முன்னேன்னு சொல்லிட்டு அந்த மரணத்தை எப்படியா தள்ளி போடணும். சரி, டாக்டர்கிட்ட போய் கேட்பேன், என்ன பண்ணலாம் சார்? அவங்க இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணலாம் சார்? நியூட்ரிஷன், இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, கரீஸ் குறைச்சிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. இப்படி வாழ்ந்துனப்போம். அப்போது அப்படிலாம் வாழ்றது தப்பா சார்? அதெல்லாம் வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்றதுனால டெத்தை நீங்கள் தள்ளி போட்டாலாம் நினச்சிருக்கி பாருங்க. அங்கே தான் அடிக்கிறது நம்ம கூத்து. அங்கே தான் நம்ம இன்னும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வரல. இன்னும் கிறிஸ்தவம்னா என்னென்ன தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும். சர்ச்சுக்கு போகிறோம், வர்றோம், கோயிலில் ஒண்டிகளை காயினுக்கு போடுறோம், அதெல்லாம் முடிஞ்சது நம்ம அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினச்சிட்டுருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அவருடைய உயிர்த்தெழுதின் வல்ல மேலே நான் வாழணுங்க. அதுதாங்க என்னுடைய ஜீவன். 1 யோவான் 5ஆவது அதிகாரம் போய் படித்து பாருங்கள். 11, 12 படிச்சுன்னு சொல்லாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையான், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நல்லா கவனிங்க. குமாரன் எப்போ உங்களுக்குள்ளே வந்தார்? குமாரன் எப்போ சார் உங்களுக்குள்ளே வந்தார்? அவருடைய கூட நான் அறையப்பட்டேன். போன வாரம் இந்த ஒரு படத்தை வரைஞ்சேன். அவருடைய கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன். மகிமை. அவருடைய கூட எழுப்பப்பட்டேன்னா அவர் தான் நான் தான் அவர். அவருடைய ஜீவன் எனக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அந்த ஜீவனை நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன்னும் போது இப்போ என்னுடைய சிந்தனைலாம் இப்போ அப்படி தான் யோசிக்கணும். அப்போ நான் என்னை குறித்து நான் அறிய வேண்டும் என்றால் வேதத்தை படிக்க வேண்டும். எங்கள் தாத்தாட்ட போய் கேட்க முடியாது, எங்கள் பாட்டிகிட்ட கேட்க முடியாது, என் பர்த் சர்டிஃபிகேட் கேட்க முடியாது, என் காஸ்ட் சர்டிஃபிகேட்டில் கேட்க முடியாது. நான் என்னை பற்றி அறிய வேண்டும் என்றால் நான் யாருங்க? சங்கீதம் 91 சொல்லுது நான் யாருன்னு, சங்கீதம் 92 சொல்லுது நான் யாருன்னு, சங்கீதம் 23 சொல்லுது நான் யாருன்னு, சங்கீதம் 121 சொல்லுது நான் யாருன்னு. அப்புறம் படிச்சிங்கன்னா எல்லாமே சொல்லுது நான் யாருன்னு சொல்லுது. அவருடைய ஜீவனை பெற்ற நாம் அவர் மேலே உலகத்தின் மேலே கண்ணை வைக்காமல் இனிமேல் என்ன சொல்கிறோம்? இந்த ஹையர் ரியாலிட்டி, இந்த பரலோகனா ஏதோ வானத்தில் இருக்கிற ஒரு பிளானெட்டுன்னு நினச்சிக்கிறோம். பரலோகனா அது கிடையாது. பரலோகனா த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் மண்டலம் தான் பரலோகம். ஆக்சுவலாக கடவுள் என்னும் ஆவி, கடவுள் பரலோகம் படைக்கிறதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறார் இல்லைங்களா? வானமும் பூமியும் இந்த பிகினிங் காட் மேட் த ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த்னு படிக்கிறோம். அப்போ கடவுள் எங்கே இருந்தார்? கடவுள் வந்து ஏதோ ஒரு ஹெவன்ற ஒரு பிளானெட்டில் உட்காந்துக்கிறாரு, நம்ம அங்கே போக போகிறோம்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் தவறான புரிதல் ஏன் வருதுன்னா, இந்த சிலுவையில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னுடைய மரணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருடைய மரணத்தை நான் ஒத்துக்கிறேன், அது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குதுங்க. அவருடைய மரணம் ஹிஸ்ட்ரி புக்கு. ஆனால் என்னுடைய மரணம் என்னுடைய இருதயத்தில் ரியாலிட்டி, நிஜம். அவருடைய மரணம் தான் என்னுடைய மரணம் தான் அவருடைய மரணம். அவர் மரித்தாருங்க, அவருக்குள்ளே நான் மரித்துட்டேன்னா என்னுடைய அடையாளம் அதுக்குள்ளே போயிடுச்சுங்க. அதான் இங்கே சொல்கிறார். ரோமர் 6:4-5 படிச்சிருங்களா? ஹல்லேலூயா பாருங்கள், 5வது வசனம். இது ரொம்ப பயங்கரமான சத்தியங்க. இது பெருமையாக நம்ம பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், ஹல்லேலூயா, அவருடைய மரணத்தின் சாயலில்
நாம் இணைக்கப்பட்டவர்களானால், நல்லா கவனிங்க, அதான் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம். புரிஞ்சுதுங்களா? அவர் செத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார். அது உண்மையா? அது நடந்துச்சு, அது ஒத்துக்கிறோம். இப்போது நீங்களும் நானும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவனானால் அவரோட கூட உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டவன். புரியுதுங்களா? இதுக்கு தான் கம்யூனியன் நம்ம எடுக்கிறோம். எது கம்யூனியன் எடுக்கிறோன்னா, நான் மரித்தேன், நான் அவருக்குள்ளே மரித்தேன். நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது கம்யூனியன் இஸ் a great tool for meditation. அப்படியே நீங்கள் தியானம் பண்ண என்ன ஆகிடுன்னா, இந்த ஐஆம் இருக்குல்ல, இந்த ஐடென்டிட்டி வருது உங்கள் மைண்ட்லேருந்து வருதில்ல, நான் யாருன்றது, அது அப்படியே விதறாடும், அப்படியே சூம்பி போய் அப்படியே அது ஒரு உங்களுடைய ரியாலிட்டியாக இருக்காது இனிமேல். அதான் பாவத்துக்கு நீங்கள் மரித்துட்டீங்கன்றார். அதான் அந்த 2வது வசனத்தில் படித்தோம் இல்லைங்களா? நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்கள் எப்படி நீங்கள் பாவத்தில் பிழைத்திருக்கோன்னு பேசிட்டு இருப்பீங்க? அதான் கேட்குறேன். சார் இப்போ எனக்கு கிருபை வந்துச்சு சார், நான் போய் பாவம் பண்ணலாமா? சார் அந்த கொஸ்டினே தப்பு சார். பிரதர் அந்த கொஸ்டினே தப்பு. ஏன் தப்புங்க? நீங்கள் பாவத்துக்கு மரித்துட்டீங்க, இனிமேல் எப்படி நீங்கள் பாவத்தை பற்றி பேசுவீங்கன்றாரு. அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் அவர் சாகும்போது நீங்கள் அவரோடு கூட மூழ்கப்பட்டதை பார்க்கலையா கேட்குறாரு. அந்த எல்லாம் கொஸ்டினாக வராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஸ்டின் மார்க்காக வரும் நீங்கள் படிச்சிங்கன்னா. அப்போ ஒருத்தவன் சொல்கிறான், பிரதர் ஆண்ட்ரூ, நான் இப்போ தான் கிரேஸ் வந்துச்சு, நான் கேர்ள் ஃப்ரெண்டோடு நான் படுக்க போகிறேன், என் பாவம் தான், எனக்கு இனிமேல் கில்ட் இல்லாமல் நான் செய்ய போகிறேன் பாவம்னா. அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்கணும்? தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கமாக, அவர் செத்துட்டாரு, அந்த சாவில் உன் சாவை நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு பார்க்கலன்னா அவன் மறுபடியும் பிறக்கலைங்க. புரியுதுங்களா? அதான் கேட்குறது, பார்த்தியா இல்லையா? அப்போ அவரோடு நீ மறிச்சிட்ட, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்ட, அவரோடு உயிர்த்தெழுதுனா, அவர் உயிர்த்தெழுதலுடைய வல்ல மேலே நீ இப்போ வாழணும்ப்பா, வாடுறதுக்கு உனக்கு வழி வந்துச்சு. நீ செத்ததை பார்த்தியா இல்லையா கொஸ்டின் இது. நீ செத்ததை பார்க்கலன்னா இங்கே வர முடியாது. இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலன்னா நம்ம நினச்சிப்போம் இதுதான் என் வாழ்க்கை, இங்கே பிறந்தேன் சார், இப்படி போயிட்டே இருக்கேன் சார், ஒரு நாள் சாக போவோம் சார் நினச்சிட்ருப்போம். நம்ம பாருங்கள், டெத்தை நோக்கி வாழ்ந்துட்டுருப்போம். இப்படி தான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துருக்குறாங்க. என்ன பிரதர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு 80 வயசு, அதுக்கு ஒரு வசனத்தை கோட் பண்ணுவோம். ராங் கொட்டேஷன். சங்கீதம் 90 மோசஸ் எழுதின சங்கீதம் 90வது சங்கீதம் 70 பலத்தின் மிகுதியால் 80. அது யாருக்கு சார் சொல்கிறாரு? அதை நமக்கு எடுத்து பேசின்னு இருப்போம். அது வனாந்தரத்தில் பாவம் பண்ண ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன் 40 வயசு, 2 ஜெனரேஷன் மேக்ஸிமம் 80 வயசு. அவரே 120 வாழ்ந்தாருங்க. அடுத்து அவரை ஃபாலோ பண்ண ஜோஸ் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார்? 110ங்க. நீ வனாந்திரத்தில் பாவம் பண்ணிட்டு இருந்து, நீ அவருடைய கோபாக்கினையில் இருந்து, அவருடைய சத்தியத்தை நீ நம்பாத விசுவாசத்தினால நீ அல்பாயுசில் 1 ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் போய் அந்த யங் ஜெனரேஷன் தான் கானான் தேசத்துக்குள்ளே போச்சு. அந்த வசனத்தை எடுத்து ஏதோ கர்த்தாவே, ஏன் டெத்து முன்னால் இருக்குதுங்க, டெத்து மரணம் என் முன்னே இருக்கும்போது ஆண்டவரே ஒரு 70 வயசு, ஆண்டவரே ஒரு 80 வயசு, ஆண்டவரே, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்பலாம் மெஜாரிட்டி. ஆனால் ஏன் அப்படி வாழ்கிறோன்னா, இந்த டெத்தை இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கல. இந்த பாயிண்ட்டை நான் பார்க்கலன்னா பாவம் என் வாழ்க்கையில் தலைவிரிச்சு ஆடும், இச்சை இதெல்லாம் என்ன ஆடும். நீங்கள் அந்த 6வது அதிகாரத்தை, அதை நம்ம 6வது அதிகாரத்தை தனியாக நம்ம ஒரு நாள் பைபிள் ஸ்டடி பண்ணுவோம். அதுவே ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போவோம். முடிஞ்சால் இப்போ இதிலே கூட கண்டினியூ பண்ணலாம். இந்த செஷன்லேயே கூட கண்டினியூ பண்ணலாம். மேபி அடுத்த வாரம் கூட அடுத்த 2 வசனத்தை பார்ப்போம். 6வது அதிகாரத்தில் இதை தான் சொல்ல வராரு. 7வது அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், 8வது அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் 8வது அதிகாரத்தில் சில ரகசியம் இருக்குது. அது உள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சிலுவையிலே நான் அவருடைய கடை மரித்தேன்றதை நான் கிளியராக என் லைஃப்பில் பார்க்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருவேளை வரிஸ் இருக்கலாம், எனக்கு காசு இல்லை, எனக்கு வேலை இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். கேன்சருங்க, எனக்கு இன்னும் 6 வாரத்தில் சாக போகிறேங்க சொல்லிட்டு போகிற டாக்டர், அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே ஒரு மூலையில் ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டு
சிலுவையை மட்டும் நான் தியானிக்க போகிறேன். சிலுவையை இந்த 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 6வது அதிகாரத்தில் முதல் 5 வசனம் இங்கே கவனிங்க. அது ஆங்கிலத்தில் போய் பார்க்குறேன். எனக்கு ஐ வாண்ட் டு லுக் அட் 1 verse. 7வது வசனம் பாருங்கள், அதையும் படிச்சிடுறேன். இதை 7வது வசனத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாரு பாருங்கள் பவுல். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்படுகிறானே. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, for he who has died has been freed from sin. He who has died has been freed from sin. ஐயோ ஹல்லேலூயா. திருப்பி நான் படிக்கிறேன் தமிழில். மரித்தவன். அப்போ நீங்கள் யாருங்க? மரித்தவன். நீங்கள் யாருங்க சிஸ்டர்? மரித்தவள். அதான் கம்யூனியன். யூ ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத். அந்த மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். யாரோட மரணத்தை தெரிவிக்கிறீங்க? 2000 இயர்ஸுக்கு முன்னால் இயேசுன்னு ஒருத்தர் மரித்தாருங்க. அது ஹிஸ்ட்ரிங்க, அதில் பவர் கிடையாது. அவருடைய மரணத்தை ஏன் தெரிவிக்கிறேன்னா, அது இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் அது நமக்கு உள்ளே ஏறும். நான் ஏன் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன் என்றால், அவருடைய மரணத்துக்குள்ளே என்னுடைய மரணத்தை நான் தெரிவிக்கிறேன். மரித்தேன். I died with him. I am crucified with him. I died with him. இது எத்தனை ரெஃபரன்ஸ் நான் போகிறது? நான் திருப்பி காட்டினே இருக்கலாம். பவுலுடையார் எழுதின எல்லா எபிசோட்ஸ்லையும் இதை தான் பேசுகிறார். எல்லா எபிசோட்ஸ்லையும் கொரிந்தியர், ரோமர், கொலாசியர், பிலிப்பியர், எபேசியர், ஃபைலமோனில் கூட இதை தான் பேசுகிறார். ஃபைலமோனில் மறைமுகமாக பேசுவார். கொலாசியரில் அப்படியே அப்படியே தெளிவாக பேசுகிறாரு. பிலிப்பியனில் தெளிவாக பேசுகிறாரு. அப்புறம் எஃபிஷியன்ட்டில் தெளிவாக பேசுகிறார். ரோமரில் பிச்சு வச்சுறாரு. ஏன் இதை தாங்க அவருடைய சிலுவையின் ரகசியம், சிலுவையின் மிஸ்ட்ரி ஆஃப் த கிராஸ்னால் இதான் மிஸ்ட்ரி ஆஃப் த கிராஸ். த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் உங்களுக்கு சிலுவையோட ரகசியத்தை வெளியே பிட்டு வச்சுட்டு இருக்காருங்க. இப்போ இந்த செஷனில் விட்றாதீங்க தயவுசெய்து. நீங்கள் தயவுசெய்து இதில் உட்காருங்க. திருப்பி படிங்க. படித்து கண்ணை போடுங்க. இதான் எக்ஸசைஸ் உங்களுக்கு. நான் எப்போவுமே ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். என்ன எக்ஸசைஸ்னால், சிலுவைகளை நான் சொல்லியிருக்கேன் பாருங்க நிறைய தடவை. 2 வருஷத்துக்கு மேலே நான் எழுதிட்டே இருந்தேங்க. I am crucified with Christ. I died with Christ. எவ்ரிடே 3 times எழுதுவேன் தூங்குறதுக்கு முன்னால். அப்புறம் தூங்கும்போது யோசிப்பேன், அவரோட கூட மாற்றிட்டேன். ஏன்னா கண்ணை திறந்தா நான் உயிரோடு நினச்சிக்கிறேன். கண்ணை திறந்தா பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நான் ஃபீல் பண்ணுற பாருங்க. பிரச்சனை வரும்போது உணர்றேன். என் உடம்புல ஒரு பிரச்சனை வருது, ஃபைனான்சஸில் ஒரு பிரச்சனை வருது. அதனால் கண்ணில் அது என்ன பண்ணுது? இட் இஸ் ஃபைட்டிங் டு டேக் அ பிளேஸ் இன் மை ஹார்ட். என்னுடைய இருதயத்தில் ஒரு பகுதியை பிடிக்கிறதுக்கு சண்டை போடுது. ஏன்னா நிஜம் எங்கே ஃபார்ம் ஆகுது? இருதயத்தில் தான் நிஜம் ஃபார்ம் ஆகுது. ரியாலிட்டி எங்கே ஃபார்ம் ஆகுது? உங்களுடைய இருதயத்தில். அதுக்குள்ளே சண்டை போடுது. எது? நீ பார்க்குறது உண்மை, அதை நம்பு. நீ பார்க்குறது உண்மை, நம்புன்னு சண்டை போடுது. கண்ணை திறந்தாலே பார்க்குறதுல ஏதோ உண்மை. கேட்குற செய்திகள், கொள்ள நோய் வருதாமே, அது உண்மை, நம்பு. அதை நம்பு. நான் அது எனக்கு நிஜமாய் மாறும்போது நான் அந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். ஆனால் வேதத்தின் வசனங்களின் நிஜமாய் மாற வேண்டும் என்றால், நான் அவரோடுக்கு ஒரு மரித்தேன்றதை நான் பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேத வசனத்தை என்னதான் கொட்டேஷன் நான் மெமரைஸ் பண்ணாலும் அது நிஜமாக மாறாது. ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்திலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த ராஜ்யத்துடைய பவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. இதை ரோமர் 8 ரொம்ப அழகாக சொல்லுது. த லா ஆஃப் சின் அண்ட் டெத்னுவார். மரணமும் ஆக்கினை தீர்ப்பு, பாவமும் மரணம் என்னும் பிரமாணம். த லா ஆஃப் சின் அண்ட் டெத். அப்புறம் சொல்லுவார், த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஜீவன், ஆவியின் நிமித்தம் ஜீவனின் பிரமாணம் மரணமும் பாவத்தின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்துன்றார். கவனிச்சிங்களா? இங்கே ஸ்க்ரீச்சிங் ஹார்ட்டுக்கு வந்துடுதுங்க. என்ன வந்துடுச்சுங்க? பாவமும் மரணமும் இங்கே முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் உயிரோடு இருந்தால் பிழைத்திருப்பான் இயேசு சொன்னார். அது நம்ம வாழ்க்கை நிஜமாய் மாறிவிட்டதுங்க. நான் இதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது என் வாழ்க்கையில் நிஜமாய் மாறாது. ஏன் இதை நான் பார்க்க வேண்டும் என்றால், இது ஏன் இதை நான் பிரசங்கிக்கணும், ஏன் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கணும்னா, இதை நீங்கள் கேட்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இப்படி எனக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கா, இப்படி எனக்கு ஒரு நிஜம் இருக்கா, இதுக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் அதை பக்கமாக நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை பக்கமாக போக ஆரம்பிப்பீங்க. எதை நீங்கள் சேஸ் பண்ணுறீங்களோ அதை தான் அட்டைன் பண்ணுவீங்க. எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அட்டைன் பண்ணுவீங்க.
மரித்தோர் கிறிஸ்து. நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நான் உலகத்தார் மாதிரி தான் சார் இருக்கிறேன். என்னை பாருங்கள் சார், நான் யார் சார்? உலகத்தார் மாதிரி தானே இருக்கிறேன். எனக்கும் பிளட்டு ப்ரெஷர் இருக்குது, எனக்கும் அவங்க எல்லாம், நானும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் அங்கே போயிட்டுருக்குறோம். கிறிஸ்துவத்துடைய உண்மையான சத்தியத்தை நம்ம இன்னும் அறியவே இல்லைங்க. நம்ம என்ன தெரியுமா பாட்டு பாட்டிருக்கோம்? உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு பாடின்னு இருக்கிறோம். நல்ல பாட்டு, அற்புதமான பாட்டு. அவர் எழுதின கான்டெக்ட், அவர் எழுதின திங்கிங் கரெக்டான பாட்டு. ஆனால் நான் இப்போ எப்படி நான் பாடுறேன்? ஜீவனின் முன்னே சிலுவை என் பின்னே. சிலுவை தாங்க என் பின்னால் இருக்குதுங்க. அதான் பேச சொல்கிறாரு, தினந்தோறும் நீ சிலுவையை எடுத்துகிட்டு என் பின்னால் வரேன்னா நீ என்னுடைய அப்போ சிலுவை தினந்தோறும் சிலுவையை நான் எடுத்துகிட்டு பின்னால் வரேன். என்ன அர்த்தம்? என்னுடைய அடையாளம் சிலுவையிலே போயிடுச்சு. அதை நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே அதை நான் டெய்லி நான் ஞாபகம் வச்சுக்கும் போது ஏன் இப்போ பார்வை ஜீவன் மேலே இருக்குது. நான் என்னுடைய மரணம் சிலுவையில் போலன்னு நான் பார்க்கலன்னா என்னுடைய பார்வை எங்காயிடும்? மரணத்து மேலே இருக்கும். மற்ற பிப்ளிக்கல் ட்ரூத்ஸ் எல்லாம், மற்ற சத்தியங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் லெவலில் இருக்கும். நல்லா இருக்குது சார், பரலோகத்துக்கு போய் பார்த்துக்கலாம், ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போயிட போகிறேன், ஒரு நாள் இப்படி வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால் மரணத்தை நோக்கி வாழ்ந்துட்டுருப்போம். டெஸ்டினி நம்ம வாழ்க்கையில் கிடையாது. நான் கிறிஸ்தவர்களோட என் வாழ்க்கை இப்படி தாங்க, பத்தட்டிக்கு ஒரு பரிதாபமான வாழ்க்கை. டெஸ்டினியோட வாழ்க்கை கிடையாது. சாக போகிறோம், ஐயோ சாக போகிறோம், சாகிறதுக்கு மேலே பிள்ளைங்களை சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இப்படி தான் உலகத்தார் யோசிக்கிறான். நம்மளும் இப்படி தான் யோசிக்கிறோம். அப்போ அதெல்லாம் யோசிக்கிறது தப்பா? அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வாருங்க, அற்புதமாக செய்வார். நம்ம பார்க்க யோசிக்கிறதுக்கும் அதிகமாக நமக்கு செய்வார். ஏன்னா நம்ம வேறு ராஜ்யத்தில் இருக்கிறோங்க. அவர் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை, நம்ம பிள்ளைங்களை பற்றி என்ன போட்டிருக்கு? அவர்கள் சமாதானத்தின் உலகத்தை தேவில் என்ன சொல்கிறது? அவங்க உலகத்தை ரூல் பண்ணுவார்கள். The children of the righteous are blessed. அவர்கள் தேவனால் போஷிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவனே அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் யாருடைய பிள்ளைங்க? நீதிமானுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய பிள்ளைங்க. எப்போ சார் நம்ம டெஸ்டினி, நம்ம உயிரோடு எழுப்பப்பட்டேன்ற யோசிக்கும் போது தான். அப்போ பாருங்கள், 7வது வசனம் என்ன சொல்லுது? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. மரிச்சிட்டாங்க. மரித்தவன் sin has no power. அதான் அடுத்தது அப்படியே போகிறாரு. அப்படியே நீங்கள் அடுத்தது 16, 17 படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து அதை பார்க்கும்போது தான் அந்த வசனம் புரியும். அந்த வசனத்தை மட்டும் தனியாக எடுத்து நிறைய பேர் கோட் பண்ணுறோம். இப்போ ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், அப்புறம் என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன். இதை நம்ம தனியாக கோட் பண்ணுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது இந்த கான்டெக்ஸ்டில் இருந்து பார்த்துட்டு என்னுடைய மரணத்தின் கான்செப்ட்லேருந்து இந்த வசனத்தெல்லாம் அப்படியே பார்க்கும்போது அது என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஹோல் பைபிளே இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். எப்போ நான் மரித்துட்டேங்க, இனி நான் வாழ்வது நான் இல்லை, இனி கிறிஸ்துவே நம்போது தான். இப்போ நான் யாருங்க? நான் அப்படி யோசிச்சாலே என் மைண்டில் வர்றது உண்மை கிடையாது. அதான் மரித்துச்சு, டெட்டு. அப்போ நான் யாருங்க? நான் யாரை போய் கேட்குறதுங்க? யாரை கேட்குறது? கிறிஸ்துவ தான் கேட்கணும். அப்போ கிறிஸ்துவ கேட்குறேன், ஆண்டவரே நான் யார்? இப்போ நான் உயிரோடு வந்துட்டேனே, நான் யார் ஆண்டவரே? காட்டுங்க ஆண்டவரே, நான் யாருன்னு காட்டும்போது தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க. உங்கள் கண்ணு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் காட்டுவார். கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும்போது அதை நீங்கள் தியானிப்பீங்க. அதை தியானிக்கும்போது அதோடைய ரியாலிட்டி உங்கள் ஹார்ட்டில் ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த ரியாலிட்டியை ஃபார்ம் பண்ண அது உங்கள் நிஜமாய் மாறும். அது நிஜமாய் மாறினோன்னா அந்த வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசிப்பீங்க. இப்படி தாங்க கிறிஸ்தவன் வாழணும். நம்ம எப்படி வாழ்கிறோம்? டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம். ஏன் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம்? நம்ம போய் பேங்க்கிட்ட போய் கேட்குறோம், இது பண்ணும் சார். அது ஏன் போய் கேட்குறோம்? ஏன்னா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்னா, சிலுவையை மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னங்க வேறு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லையே நமக்கு. நம்ம இப்படியே வாழ்ந்துக்கிட்டு நடுவில் ஒரு வசனத்தை கோட் பண்ணிக்கிறோம். அப்பப்போ ஒரு கிளுகிழுப்பு காட்டிக்கிறோம். ஒரு மீட்டிங் போகிறோம், ஆண்டவர் டச் பண்ணார், அப்படியே ஃபயர் வந்துச்சு, அப்படியே நெருப்பு வந்துச்சு, அப்படி. அதான் கிறிஸ்டியன், அதான் பவர் மினிஸ்ட்ரி. அங்கங்கே ஒரு ஸ்பார்க். நல்லது தான், மீட்டிங் போய் கொஞ்சம் கிளுகிழுப்பு ஆயிக்கோங்க, அதெல்லாம் நல்லது தான். அப்படியே ஒரு என்கவுண்டர். ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையை மாற்றுமா? எப்போ மாறுங்க? அதெல்லாம் எப்போ நிஜமாக மாறும் என்றால் சிலுவையை நான் தியானிக்கும் போது தான். இந்த என்டையர் ரைட்டிங்ஸ் ஆஃப் த எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா சிலுவை தான் பேசுவார். கொரிந்தியர் சபைக்காக தான் எழுதுவார். ரோமர் நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பார்ப்போம். டைம் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த சத்தியத்தின் ஆழங்களை எங்களுக்கு இருதயத்தில் வெளிப்படுத்துங்க.
இதில் அதிகமாக வளரவும், அதிலே ஆண்டவரே இந்த வசனங்களை திருப்பி, இந்த திருவசனங்களை, இந்த அமேசிங் ட்ரூத்ஸ், இந்த அற்புதமான உமது சத்தியத்தை மறுபடியும் போய் பார்ப்பதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை நான் ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா, எங்களை முழுவதுமாய் இந்த சத்தியத்தை அறிவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.